வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து சார் நான் எனக்கு என்னால் வந்து இப்போ லோன் கட்ட முடியல, இதுக்கு ஏதாவது வேறு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து செட்டில்மெண்ட்டுன்னு பேர். அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை தீர்வு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்போது நீங்கள் வாங்கி முடித்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாமே அப்போ என்ன ஆகிப்போச்சு, வட்டியெல்லாம் ஏறி போச்சு. உங்களுக்கு வேலையும் கிடைக்கல, உங்களுக்கு பணமும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலான்னா, வங்கியை அணுகலாம். வங்கியை அணுகி இந்த மாதிரி ஐயா எனக்கு வேலை கிடைக்கல, நீங்கள் எனக்கு ஒரு முறை தீர்வு திட்டம் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு ஓடிஎஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு அல்லது ஒரு முறை தீர்வு திட்டம். இது மூலமாக நீங்கள் இப்போ நான் வந்து 2,70,000 கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் ஏதாவது எனக்கு வட்டியில் தள்ளுபடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த அமௌண்ட்டை நான் கட்டிடுறேங்க ஐயா அப்படின்னு நீங்கள் வங்கியில் கேட்டீங்க அப்படின்னா, அப்போ வங்கி என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கேட்ட உடனே அந்த ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து வங்கியோட பாலிசி டெசிஷன். அவங்களுக்கு அந்த அறிவிப்பு வரணும். அந்த அறிவிப்பு வந்தால் தான் அந்த பேங்க் மேனேஜராலோ இல்லை வேறு வங்கியாலோ உங்களுக்கு செய்ய முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பேங்க்கில் போய் கேளுங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா இப்போதைக்கு எங்களால் உனக்கு வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு தர முடியாது, ஒரு முறை தீர்வு திட்டம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஐயா அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரும்போது எனக்கும் சொல்லுங்கள் ஐயா, நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஒரு முறை தீர்வு திட்டம் கீழே என்னுடைய கடனை நான் அடைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு சமரச திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், இல்லைன்னா இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே வர்றவங்களுக்கு நாங்கள் வட்டி தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க புதுசாக ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் வங்கியில் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா வங்கி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இது அறிவிப்பு கொடுப்பாங்க. ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்திருக்கு, அந்த ஸ்கீம் வந்திருக்கு, நீங்கள் வந்து அதை உபயோகப்படுத்திக்கிங்க, அதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2,70,000 கொடுக்க வேண்டியிருக்கு. வங்கி என்ன சொல்கிறாங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். சரிப்பா ஒரு 70,000 நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், ஒரு 2 லட்ச ரூபா கெட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 2 லட்சத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட போய் கேட்குறீங்க. கேட்ட உடனே அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, நான் வந்து இந்த 2 லட்சத்தை கட்டிடுறேன் சார், இத்தனை நாளுக்குள்ளே நான் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வங்கியில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டு அதை வந்து எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த டைமிங்குள்ளே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒப்புக்கொண்ட பணத்தை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு. அதாவது என்னென்னா, 2,70,000 கட்ட வேண்டிய இடத்துல 2 லட்சத்தை கட்டிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிறது ஒரு அமௌண்ட்டு. சில டைமிங்கில் 2,70,000க்கு 20,000 தள்ளுபடி பண்ணலாம். ஏன் 1,50,000 லட்சம் கொடுத்ததுக்கு தள்ளுபடி பண்ணலாம். அது வந்து வங்கியோட இதை பொறுத்து அதுக்கு பின்னால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எப்படி வந்தால் எவ்வளோ தள்ளுபடி கொடுக்கலாம் அதெல்லாம் நான் ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா இதை நீங்கள் முடிக்கலாம். புரியுதுங்களா? சரிங்க. இந்த மாதிரி ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு அடுத்தால நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன், வங்கியில் கேளுங்க, எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் அந்த பணத்தை செலுத்தின உடனே உங்களுக்கு என்ஓசின்னு சொன்னால் புரியும். நோ டியூ சர்டிஃபிகேட்ங்கிறத விட என்ஓசின்னு சொன்னால் புரியும். ஸோ என்ஓசி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை நீங்கள் செலுத்திட்டீங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுப்பாங்க. அந்த லெட்டரை ரொம்ப பத்திரமா வச்சிங்க. அதாவது வீட்டு பத்திரத்தை எவ்வளோ பத்திரமா பாதுகாப்பீங்களோ அதே மாதிரி அந்த பத்திரத்தை நீங்கள் வச்சுக்கிங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்பில் வந்து இல்லைங்க நீங்கள் என்ன பணம் தர வேண்டியிருக்குன்னு அதே பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்பலாம். அப்போ அந்த மாதிரி இடத்துல இதை காமிச்சிடலாம், சார் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் சார்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அதை முடிச்சிருவாங்க. இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு வந்து வேறு ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்க போகிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் லோன் முடிச்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த என்ஓசி வச்சுருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த இன்னொரு லோனு வாங்க போகிறா இருந்தாலும் அந்த என்ஓசி வேணும். அதனால தான் நான் சொன்னேன், வீட்டு பத்திரத்தை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கிங்களோ அதே மாதிரி பத்திரப்படுத்தி வச்சிங்க. நான் சொன்னது காரணம் தான். இது ரொம்ப மெயினான விஷயம். புரியுதுங்களா? அந்த என்ஓசி நீங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, நஷ்டம் என்ன அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து குறைச்சி அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் செட்டில் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா வங்கி என்ன செய்யணும்னா, சிபிலில் வந்து சிபில் எல்லாத்துக்குமே தெரியும். சிபிலுங்கிற வார்த்தை எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நான் அதை விளக்க வேண்டியதில்லை. சிபிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டில்டுங்கிற வார்த்தையை போடுவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தையை போடுவாங்க. அப்போது நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன போடுவாங்கன்னா க்ளோஸ்டு
அக்கௌண்ட் க்ளோஸ்டு, CLOSED, க்ளோஸ்டுங்கிற வார்த்தையை அவங்க போடுவாங்க. ஸோ நீங்கள் செட்டில்மெண்ட்டு பண்ணிங்கன்னா செட்டில்டுன்னு போடுவாங்க, அதில் போட்டிங்கன்னா க்ளோஸ்டுங்கிற வார்த்தையை போடுவாங்க. சரி, க்ளோஸ்டுங்கிற வார்த்தையை போட்டால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் எந்த பேங்க்கில் போனாலும் உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்ஸில் எந்த பேங்க்கில் போனாலும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், லோன் தருவாங்க. ரெண்டாவது குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். இது ஒரு லாபம். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி செட்டில்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டீங்கய்யா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க 2,70,000க்கு 70,000 தள்ளுபடி பண்ணாங்க, உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிற்காலத்தில் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கையில் இந்த செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டீங்க, பண்ணி ஒரு 6 மாதமாக 8 மாதமாக ஆகுது, உங்கள் கையில் லம்சமாக ஏதோ ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நேராக பேங்க்கு போங்க. எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சு செட்டில்மெண்ட்டு வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டே போயிட்டு, ஐயா நான் அன்றைக்கி தள்ளுபடி இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கேன், அதுக்கு அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வந்திருக்கேன், தள்ளுபடி வாங்கின அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 70,000க்கு என்ன வட்டி உண்டோ அதையும் போட்டு, இல்லைன்னா ஏதோ அதில் ஒரு அமௌண்ட்டு தள்ளுபடி பண்ணி, சரி இவர் வந்துட்டார, அது சார் இது எல்லாமே வந்து வங்கியோட பாலிசிஸ் வேறு, ஒவ்வொரு வங்கிக்கு வங்கி மாறுபடும், அதனால் நான் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு இல்லை. அதான் நான் என்ன சொன்னேன்னா, அந்த 70,000த்துக்கு ஒரு வட்டி போடுவாங்க. சில இதில் வந்து சரிங்க பரவாயில்ல இவர் கொடுக்க வர்றாருன்னு ஏதோ அதில் கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மி பண்ணலாம். ஸோ அந்த எந்த அமௌண்ட்டு நீங்கள் தள்ளுபடி வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால், பேங்க் என்ன செய்யணும், அந்த செட்டில்டுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அதை வந்து க்ளோஸ்டுன்னு மாற்றிடும். இப்போ புரியுதுங்களா? அப்போ நீங்கள் க்ளோஸ்டுங்கிற வார்த்தையை நீங்கள் மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த வங்கியில் போனாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல இந்த மனுஷன் வந்து அந்த நேரத்தில் கையில் காசு இல்லை, அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, செட்டில்மெண்ட்டு பண்ணியிருக்காரு, ஆனால் இப்போ கையில் காசு வந்தோன்னா அவர் வந்து கட்டிட்டார், ரொம்ப நேர்மையானவர், ஸோ இவரை நம்பி நம்ம லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுதான் செட்டில்மெண்ட்டில் உள்ள, அதாவது நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதுதான் இது உள்ள தீமை. அதுதான். சரி சார், நீங்கள் அதுக்கடுத்தாலும் இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரி இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னா, அது நார்மலாக நீங்கள் செட்டில் பண்ணலேருந்து ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், சிபிலில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதாவது சரி இவ்வளோதான் நாள் தானா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா வங்கியோட பாலிசிஸு ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே வருது. முன்னே இருந்த பாலிசியை அப்டேட் பண்ணி வேறு கொண்டு வராங்க, அதை அப்டேட் பண்ணி வேறு கொண்டு வராங்க. அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்ம கரெக்டாக இருக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.